என்னுடைய திரையுலக வாழ்க்கையிலே என்னை யாரும் அவமானப்படுத்தினதில்லை, நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. அப்போ கேட்டேன், நீங்கள் பண்ணது என்ன? என்னை பத்திரிகைக்காரனா என்னை சோறு திங்கிறதுக்கு வர்றோம்னு நினச்சிங்களான்ட்டு பிடிச்சி பயங்கரமாக அவரை ஃபயர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி சமாதானமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பல்வேறு சந்தர்ப்பங்களும் நம்ம நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மன்சூர் கானை பொறுத்த வரைக்கும் எந்த தராதரமும் இல்லாத ஒரு நபர். இன்னைக்கு விஜய் பற்றி இப்படி பேசுகிறாருல, என்ன பிடுங்க போகிறார் அப்படின்ட்டு இதே பேச்சை வந்து ஜெயலலிதா குறித்தும் பேசியிருக்காரு, கருணாநிதி குறித்தும் பேசியிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இவருடைய விமர்சனங்கிறது அவருடைய தரத்தை காட்டுது. இவர் கேட்ட கேள்விக்கான பதில் 2026 தேர்தல் முடிவில் தெரியும். இவர் கேட்குறாருல, விஜய் எண்ணத்தை பிடுங்க போகிறார் அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி வாக்குகளை பிடுங்குறார். அதோட அர்த்தம் என்னன்னா, திமுகவிடமிருந்து பிடுங்குகிறார், நாம் தமிழர் கட்சியிடமிருந்து பிடுங்குறார் அப்படிங்கிறத இவர் பார்க்கத்தான் போறார். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.